ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 16/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. அதிகாலை 3:58 பின்பு அமாவாசை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பரணி. மாலை 5:34 பின்பு கிருத்திகை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம், சித்திரை. கிருத்திகை அமாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும், அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும், புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கும். ராசியிலேயே சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால சுப காரியங்கள் நடந்தேறும். வாகன மாற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேகம் என்பது ஆபத்து, விவேகம் என்பது அறிவின் சொத்து என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ராஜதுர்கா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகும். ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய அறிவுரைகள் ஆபத்துக்கான வழிமுறைகள் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பூலோக நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FD. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகள் கிடைக்கும். அதாவது ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிக்கலே இல்லாத வாழ்க்கை கற்பனையிலும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கர்ப்பக மூர்த்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் பெருகும். அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுனால வீண் விரயங்கள் குறையக்கூடிய புதிய சொத்துக்கள், அதாவது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஷ்டமி நவமியை கண்டு அச்சப்படாமல் வாழ்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நவகிரக தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகும். பாதிப்பு இல்லாத பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சுபகிரகங்கள் இணைஞ்சிருக்கிறதுனால பயம் இல்லாத ஜெயம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலுக்கான தத்துவத்தையும் கடவுளுக்கான மகத்துவத்தையும் புரிந்து செயல்படுவது நல்லது என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கருமாறி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல் நீங்கி ஆதாயம் பெருகும். ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதால படித்து முடித்து வேலை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடிப்பையும் படிப்பையும் விட உழைப்பிற்கான மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உமையவள் மீனாட்சி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எளிய சிந்தனைகளால் புதிய பாதை அமையும். அதாவது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் புதிய புதிய சூட்சுமங்கள், புதிய புதிய செயல்பாடுகளை கையாண்டு பெரிய பெரிய ஒப்பந்தம், பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியின் வீரியத்தையும் மதியின் மகத்துவத்தையும் புரிந்து செயல்படுவது நல்லது என்பதை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் விஷயத்தில் மோதல் விலகும். வியாபாரத்துறையில் வெகு லாபங்கள் கிடைக்கக்கூடிய, விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய அம்சங்களை அடையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலை உலகில் உள்ளவர்களுக்கு பகை உலகம் தெரியும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சோழையா தம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் அதிகரிக்கும். ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் பெருமை ஆண் மகனுக்கு ஆகாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் இரணி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கும். அதாவது ஏராளமான பணவரவு, எதிர்பார்த்த பணவரவு அப்படிங்கிறத விட ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நச்சு காற்றும் வெட்டி பேச்சும் நன்மை தாராது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சந்திர பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய மனம் எதிர்பார்த்த நிதி அல்லது நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். இசைத்துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
மனிதனுக்குள் இருக்கும் புனிதத்தை புரிந்து செயல்படுவது நல்லது என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்க வீர விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் பெருமைகள் சேரும். அதாவது நட்புகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய, மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய, உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நலமான உடலும் திடமான மனதும் வளமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வீர அனுமன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.